வெல்கம் டு அவர் சேனல். தமிழ் மைன்கிராஃப்ட் கம்யூனிட்டி வரலாற்றிலே பார்க்காத வீடியோஸ்லாம் நீங்க இந்த சேனல்ல பாப்பீங்க. இதுதான் நியூ சீரியஸ் பார்ட் 1. இந்த சீரியஸில் நம்மளோட இணைந்து வேலை பார்க்க போகிறார் நம்ம டுபுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா டுபுக்கு நம்ம லைன்ல தான் இருந்தாரு. இப்ப என்னாச்சு தெரியல, கட் ஆயிடுச்சு. டுபுக்கு சார் இருக்கீங்களா? ஹலோ டுபுக்கு இருக்கீங்களா? தற்போது நெட்வொர்க் கிடைக்காத காரணத்தால் டுபுக்கு வந்து டுபுக்கு சார் நியூஸ் லைவ் ஓடிட்டு இருக்கு, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. சாரி செய்வார் அவர்களே. இப்போ நான் வந்து இன்சிடென்ட் வந்து அந்த இடத்துல இருக்கிறேன். வந்து மிக கலவரமாக இருக்கிறது. ஜாம்பிஸ்லாம் வந்து வில்லேஜஸ் அடிச்சு கொண்டிருக்கிறார்கள். அங்க மக்கள் கட்டின ஸ்ட்ராங்கான வீடுல தாண்டி எப்படி ஜாம்பிஸ்ல உள்ள வந்து மக்களை அடித்ததுன்னு என்று தெரிஞ்சுக்கலாமா டுபுக்கு அவர்களே? கண்டிப்பா சார். வீட்டுல நீங்க வந்து பார்க்கலாம். விடிய 4 மணிக்கு வந்து ஜாம்பிஸ் வந்து கல்ல அடிச்சு வந்து அந்த வில்லேஜஸ் எப்படி சாவடிக்கிறாங்கன்னு. அந்த வில்லேஜஸ் செத்து போயிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. அந்த ஜாம்பிஸ் வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. இதே இன்சிடென்ட் பக்கத்து வீட்லயும் வந்திருக்கு. நான் அந்த கேமரா உங்களுக்கு வந்து லைவ் ஷோவா காமிக்கிறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த 4 ஜாம்பிஸ் ஒன்னா சேர்ந்து ஏதோ நடுவில் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அது ஏதோ வந்து இதுவெல்லா பண்ணி வீடு உடைக்குதுங்க. இப்போ நீங்க கூட சாமி பக்கத்துல இருக்கீங்க, அது உங்களை ஒண்ணும் பண்ணலையா? உங்களை எதுவும் சாவடிக்கலையாது? இல்ல கிட்ட நான் வந்து இந்த ஜாம்பி வந்து அடிக்காத மாதிரி ஒரு பாய்சன் போட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால வந்து ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி உங்க எண்ணத்துல தீய போட. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நைட்டில் 27 வில்லேஜஸ் வந்து செத்து போயிருக்கா நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதை பற்றி மேலும் வந்து நம்ம வந்து டுபுக்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவர் ஸ்க்ரீனை மாற்றுங்க. தற்போது என்ன நல்லபடியா மாட்டி விட்டீங்க. நல்லா இருக்க மாட்டீங்க, பயிற்சி போங்க. தற்போது 27 வில்லேஜஸ் ஒரே நைட்ல செத்து போயிட்டு ஒரு அதிர்ச்சியான தகவல். அது மட்டும் இது வந்து கன்ஃபர்மேஷன் நியூஸ் கிடையாது. இன்னுமே வந்து வில்லேஜஸ் செத்துட்டா இருக்காங்க. எனக்கு பின்னாடி பார்த்தவே தெரியும் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் வந்து பின்னாடி இருக்குன்னு. ஆனா என்ன ஒன்றும் பண்ணாது. அது வந்து நான் ஸ்பெஷலான பாய்சன் போட்டுருக்கேன். ஸோ அதனால வந்து ஒரே நைட்ல 27 வில்லேஜஸ் வந்து எனக்கு ரொம்ப சேடாக வைக்குது. இதே மாதிரி இப்போ சுத்த பண்ண 27 வில்லேஜஸ்மே வந்து பெட்ல தூங்கிருந்தாங்க. பெட்ல இருந்து அதிர்ச்சியான ஒரு சாவு அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜஸ் இந்த 27 செத்து போன வில்லேஜஸ் பாத்தீங்கன்னா போதும் அரிச்சுமாவே அரிக்காதீங்க டுபுக்கு சார். ஓகே, அடுத்த நியூஸ் வந்து எங்க சர்வர்ல இருந்து வரப்போகுது. SRSMல ஒரு பிளேயர் தன்னோட யூடியூப் சேனலுக்காக விளாக் எடுத்துட்டு பேசிட்டு இருக்கும் போது தவறி கீழே விழுந்துட்டாரு. அப்ப அவர் வீழ்ந்த இடத்துல பக்கத்துல ஒரு கிரீப்பர் இருந்திருக்கு. அந்த கிரீப்பர் பார்த்த அந்த பிளேயர் ரொம்பவே பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடி இருக்காரு. அப்ப அவர் ஓடிட்டு இருக்கும் போது அவர் இருந்த இடம் ஒரு இருட்டா காணப்பட்டுச்சு. அப்பவே தெரிஞ்சது ஒரு வார்டன் அந்த இடத்துல இருக்கான்னு. இருந்தாலும் அவர் வந்து ஓடிட்டே இருந்தாரு வார்டனுக்கு வந்து தப்பிக்க. அப்போ வார்டன் எங்க இருந்தானா அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நீங்க வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஹலோ, என் பேர் மாதரா. இது நான் புதுசாக வந்திருக்கேன். ஸோ என்ன பிடிக்குன்னா சொல்லுங்கள். நியூவாக வந்திருக்கேன். இந்த ஆர்மர்லாம் எப்படி எடுத்தேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அது யார் கொடுத்தாருன்னா ஒருத்தர் கொடுத்தாரு. அவர் பேர் பிரியன். ஓகேவா? ஸோ பாய். நான் நியூவாக வந்திருக்கேன். ஆமாம் வந்துடுறேன். ஐயோ கிரீப்பர். ஐயோ ஓடுறா. ஸோ வேறு ஏதாச்சும் ஓமை வார்டன் வந்துட்டா. வார்டன் வந்துட்டான். என்னை போட்டு அடிக்க போகிறானே. ஐயோ யாரா அது? வாய், நீ என்னடா இங்க பண்ற? இப்போ பாத்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க நம்புறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டுபுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு எப்படின்னு. இப்போ சார் அவர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ரொம்ப பயந்துருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப பயப்படல. இந்த வீடியோல அவர் கிரீப்பரை பார்த்து ஓடி வார்டன் கிட்ட மாட்டிட்டாரு. இது ரொம்ப வந்து ஒரு நெகச்சுவான ஒரு விஷயம். இருந்தாலும் அவரு வேர்ல்டுல வார்டன் எப்படி அந்த இடத்துக்கு வந்தாலும் ஒரு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாவே இருக்கு. இதுக்கு நிறைய ஆபீசர்ஸ் விசாரிச்சுட்டா இருக்காங்க. இதுக்கு ஒன்றும் கேள்வி வரல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பிளேயர் ஹெலிகாப்டர்ல போய் சேர்ந்து அவர் வீட்டுக்கு போய் பத்திரமாக போய் சேர்ந்துட்டாரு தகவல் கிடைச்சியுள்ளது. அதுக்கப்புறம் அந்த சர்வரை நிறைய பேர் ஹேக் செய்து விட்டால் அந்த சர்வர் ரீசெட் பண்ணி விட்டாரு சார். அந்த சர்வர்ல இப்ப எதுவுமே கிடையாது, எல்லாம் ரீசெட் ஆயிடுச்சு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம நார்மலா அந்த ஏரியா காணப்படுகிறது. சர்வர் பத்தி 2வது நியூஸா ஒரு பிளேயருக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது. இவர் பேர் பாத்தீங்கன்னா பேல் கேமிங். நம்ம சர்வர்ல டைமண்ட்ஸ் தேடி போயிட்டு இருக்கும் போது ஜாம்பிஸ் கிட்ட மாட்டி
அதுக்குன்னு தப்பிக்கிறதுக்காக லாவால மாட்டிக்கிட்டு சம்பவ இடத்திலே உயிர் இறந்து விட்டார். இந்த விஷயத்தை பத்தி நம்ம டுபுக் அவர்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். மாட்டி விட்டான்டா. தனது நியூஸ் ரீடர் எஸ்ஆர் அவர்களே, இப்பொழுது ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா லாவால மாட்டிந்து ரீசெண்டா இறந்து போயிருக்கிறார். அவருடைய வீடியோ பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கோம், நீங்க வந்து அது ஃபர்ஸ்ட் பாருங்க. பாத்தீங்கன்னா அதிகாலை கரெக்டாக 4 மணி அப்போது இவர் வந்து லாவால சிக்கி இறந்து விட்டார். அந்த இடத்துல எந்த பிளேயரும் இல்லாததால் இவரை காப்பாற்ற முடியவில்லை. இதை பார்த்து உளவுத்துறை அமைச்சர் என்று கூறுகிறார் என்றால் இது மாதிரி இன்சிடென்ட் எப்பவுமே நடக்கிறது உண்டுதான். நீங்க தான் பார்த்து கஷ்டப்பட்டு சேவல் பண்ணி நடந்து கொள்ளணும் என்று உளவுத்துறை அமைச்சர் கூறுகிறார். சார் தலைவரே, சாரி, தனது நியூஸ் ரீடர். இந்த கடைசி நியூஸோட இந்த வீடியோ வந்து இண்டிக்கு வந்தாச்சு. உங்களுக்கும் நம்ம நியூஸ் சீரியஸ்ல வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. சோ இந்த வீடியோட நான் உங்களை பார்ட் 2ல சந்திக்கிறேன். டுபுக்கு ஏதோ பேச வேண்டும் என்று விரும்புகிறார். சொல்லுங்க டுபுக்கு, என்ன பேச போறீங்க? இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எஸ்ஆர் கூட நான் தான் அதிகமா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்காக ஒரு லைக் மட்டும் போட்டு போயிடுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை பத்தி இந்த சேனல்ல நியூஸ் ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா அதான் சொல்ற மாரி வந்து சாரி தனது எஸ்ஆர் நியூஸ் ரீடர் சொல்ற மாரி டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்போதான் உங்க நியூஸ் இதுல வரும். ஸோ இதான் தலை நான் சொல்ல விருப்பப்பட்டேன், நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதானடா நானும் சொன்னேன். ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் பாய் நண்பர்களே. இதோட நியூஸ் முடியுது.